2 இன்ச்சு பாடிக்கு வந்து நம்ம வந்து டிராயிங் ஃப்ரண்ட்டு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டு பாருங்கள் கரெக்டாக ஏரோ செட்டு. தட்லூஸ் வந்து 13.5 13.25 13.75 வயிறு உள்ள சட்டை. வயிறு உள்ள சட்டைக்கு நம்ம போட்டிருக்கோம். கழுத்து வந்து மேலே 2.25 தள்ளி இருக்கோம். கீழே வந்து 2.5 வச்சுருக்கோம். இது மாதிரி முண்டா பாருங்கள் ரவுண்டு நம்ம எடுத்திருக்கோம். இது மாதிரி அழகாக ஃப்ரண்ட்டு வந்து முன்னாடி வந்து 2 இன்ச்சு தள்ளி வச்சுருக்கோம். பாக்கெட்டு 7 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேன். எல்லாமே வரையப்பட்டிருக்கு. 1.25 இன்ச்சு இறக்கி பேக் வெட்டியிருக்கோம். பேக் வெட்டினதை எல்லாம் பாருங்கள். பேக் கரெக்டாக வெட்டியிருக்கோம். பின்னாடி வந்து பேக்கை விட ஃப்ரண்டோட பேக் வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சு ஏற வெட்டியிருக்கோம். இப்போ பேக் வெட்டினதை பாருங்கள். ஃபுல்லாகவே பேக் வந்து ஃப்ரண்ட்டை வெட்டினோம். ஃப்ரண்ட்டுக்கு அப்புறம் பேக் வந்து பக்காவாக இந்த மாதிரி பேக் 1.5 இன்ச்சு வச்சு எல்லாமே பண்ணியிருக்கோம். இது பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ அடுத்தது கை வெட்டம். கை பார்த்தீங்கன்னா கிராஸில் போட்டிருப்பேன். கிராஸில் போட்டு வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். அதனால் எல்லோரும் இந்த மாதிரி கிராஸில் போட்டு ரவுண்டு எடுத்து வெட்டி பாருங்கள். 42 இன்ச்சு பாடி, 42 இன்ச்சு பாடி. அடிங்கை வந்து 10 இன்ச்சு இருக்கேன். ரவுண்டு வந்து 10.75 வரும். கை லூஸ் வந்து 16. கை லூஸ் வந்து 16. 9 இன்ச்சு 10 இன்ச்சில் கை லூஸ் வச்சுக்கலாம். கப்பு வந்து பார்த்திங்கன்னா 9.75 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்ருக்கேன். இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். ஸ்கேல் வந்து பெண்டு கொடுத்துருப்பேன். இந்த ஸ்கேல் வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். அதை அப்படியே திருப்பி இந்த இடத்துல முட்டி வந்து இருக்கிறதுனால அந்த முட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கேல் நம்ம போட்டிருப்போம். இந்த மாதிரி ஸ்கேல் போட்டு கரெக்டாக வெட்டி பாருங்கள். நிச்சயமாக கை வந்து அற்புதம். கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ரவுண்டு கொடுத்து அழகாக வெட்டியிருப்பேன். அழகாக வெட்டி கை ஓப்பன் பின்பக்கம் வெட்டியிருப்போம். இது மாதிரி நீங்கள் வந்து வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் கை வந்து இது 42 இன்ச்சு பாடிக்குள்ளே கை. நம்ம வெட்டு முறையை பார்த்துட்டிங்க. இந்த வெட்டு முறை வந்து ஃபுல்லாகவே எது காமிக்கலைனாக்கா வீடியோ அதிகமாக எடுக்கிறதுனால யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சின்ன வீடியோவை போடணுங்கிறதுக்காக அது போடுறேன். எல்லோரும் இதை பார்த்து மகிழுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு வெட்டியிருப்போம். ஷோல்ட்ரு வந்து 6 இன்ச்சு அகலம், 2.25 இன்ச்சு ஷோல்ட்ரு இறக்கியிருக்கேன். 2.5 இன்ச்சு கழுத்து இறக்கியிருக்கோம். முன்னாடி வந்து 19, பேக்கில் 18. இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து எல்லாமே ஷோல்ட்ரு எல்லாமே நம்ம சொல்கிற விஷயம் அனைத்தும் கடையில் நடக்கிற ரகசியம். இது மாதிரி ஷோல்டர் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் கீழே கம்மியாகவும் மேலே கூட வச்சு வெட்டி பாருங்கள். நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஷோல்டர் வெட்டினதை வந்து நம்ம வந்து ஃப்ரண்டில் வச்சு பார்க்க போகிறோம். பக்காவாக இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஷோல்ட்ரு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஷோல்ட்ரு வந்து முண்டாக்கும் அந்த மேலே இருக்கிற கீழ் ஷோல்டருக்கும் மேல் ஷோல்டருக்கும் பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட் தட்டுக்கும் நம்ம வெட்டியிருக்க ஷோல்டருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும். இது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டிருக்கேன். ரவுண்டு கழுத்து வந்து பக்காவாக அதில் போய் உட்காந்துருக்கு பாருங்கள். பக்காவாக அதில் அப்படியே தச்சு கீழே போட்டுருவாங்க. 4 இன்ச்சு தப்பாங்க. தச்சுட்டு பக்காவாக போட்டுருவாங்க. அந்த சைடு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கிட்ட 3.25 வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலத்தை வச்சுருக்கோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். ஃப்ரண்ட்டு நம்ம வெட்டினதை பார்த்துட்டிங்க. ஃப்ரண்ட்டு வந்து வயிறு இருக்கிறதுனால ஃப்ரண்டில் இறக்கி வெட்டியிருப்பேன். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம இறக்கி வெட்டப்பட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டு வந்து இறக்கி பக்காவாக வெட்டிடுவோம். ஃப்ரண்ட்டு வந்து வெட்டினதை எல்லோரும் பார்த்துட்டிங்க. ஷோல்டரும் பக்காவாக இருக்கணும். ஷோல்டரும் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஷோல்டர் வந்து பக்காவாக இருக்கணும். பேக்கும் பர்ஃபெக்டாக வெட்டியிருக்கோம். பேக்கு வந்து பர்ஃபெக்டாக மேலே வந்து ஃப்ரண்ட்டு இறங்கி பேக் வந்து மேலே ஏறி இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கையை நம்ம பெண்டு கொடுத்து பர்ஃபெக்டாக வெட்டிருக்கோம். எல்லாமே நீங்கள் வெட்டினதை பார்த்துட்டிங்க. பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.